ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆனிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா, பருப்பு எதுவும் யூஸ் பண்ணாமல் ஒரு சிம்பிளாக சூப்பரான பாயாசம் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஏத்த வாழைப்பழம் எடுத்திருக்கேன். இதை ஆவியில் வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். இதை விடவும் ஏத்த வாழைப்பழம் நல்ல பழுத்ததாக இருந்தால் பாயாசம் நமக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஆவியில் வேக வச்சாச்சு. இது வேகிற நேரத்துக்குள்ளே இதுக்கு தேவையான தேங்காவை நம்ம துருவி வச்சுக்கலாம். இப்போ பழம் நல்லா ஆவியில் வெந்துட்டு நம்ம தேங்காவும் துருவி எடுத்தாச்சு. இந்த தேங்காவிலேருந்து நம்ம தேங்காய் பால் எடுக்கணும். அதனால் இதை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா திக்கான தேங்காய் பாலாக எடுத்து வச்சுக்கிடலாம். ஆவியில் நம்ம வேக வச்ச வாழைப்பழம் நல்லா வெந்துட்டு இதை நம்ம ஆற வச்சுக்கிடுவோம். அப்போ தான் நமக்கு இதை நல்லா மசிச்சு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதை ஆறட்டு. இப்போ நம்ம தேங்காய் பாலுக்கு தேங்காவை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதை ஒரு வடிகட்டியில் சேர்த்து இதோட பாலை நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கலாம். தேங்காய் பால் எடுக்கும்போது ரொம்ப தண்ணியாக எடுக்கக்கூடாது. அப்போ நமக்கு பாயாசம் டேஸ்ட் இருக்காது. நல்ல கெட்டியான தேங்காய் பாலை எடுத்துக்கிடணும். அதுக்கப்புறமா இனிப்புக்கு நம்ம பாயாசத்துக்கு வெல்லம் சேர்க்கணும். வெல்லத்தை நம்ம இது போல் கத்தி வச்சு நல்லா சீவி எடுத்துக்கலாம். நீங்கள் இடித்து கூட சேர்த்துக்கலாம். நம்ம கத்தியில் இதே போல் சீவி எடுக்கும்போது சீக்கிரமாக கரையும். உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இனிப்பு சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு வெல்லம் சேர்த்துட்டு அதில் கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்து ஸ்டவ் ஆன் பண்ணி அதை கரைகிறதுக்காக வச்சுக்கலாம். வெல்லம் ஜஸ்ட்டு கரைஞ்சா போதும். வெல்லம் கரைஞ்சதுமே ஒரு வடிகட்டியில் இதில் அழுக்கு மண் தூசி எல்லாம் இருக்கும். அதனால் ஒரு வடிகட்டி வச்சு நம்ம அரிச்சு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஆற வச்ச வாழைப்பழம் நல்லா ஆறிட்டு இப்போ அதை தொலியெல்லாம் எடுத்துட்டு நல்லா மசிச்சு எடுத்துக்கணும். உங்கள்கிட்ட மேஷர் இருந்துச்சுன்னா அது வச்சு மசிச்சு எடுத்துக்கோங்க. இல்லைன்னா கை வச்சு நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா ஃபைனாக மசிச்சு எடுத்துக்கோங்க. அதனால தான் நல்ல பழுத்த பழமாக இருந்ததுன்னா நமக்கு மசிச்சு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் நல்லா பழுக்கலைன்னா அது துண்டு துண்டாக இருக்கும். அதனால் நல்ல பழுத்த பழமாக எடுத்து அதை ஆவியில் வேக வச்சு கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா ஃபைனாக மேஷ் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சாச்சு. கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்தாச்சு. இதில் பாயாசத்துக்கு தேவையான முந்திரி பருப்பையும் கிஸ்மிஸையும் வறுத்து எடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு முந்திரி பருப்பும் நல்லா வறுபட்டுட்டு இப்போ இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா இதில் பாயசத்துக்கு தேவையான கிஸ்மிஸையும் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இதே நெய்லையே நம்ம மேஷ் பண்ணி வச்சுருக்கிற வாழைப்பழத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். உங்களுக்கு தேவைப்பட்டுனா கொஞ்சம் கூட நெய் சேர்த்து வாழைப்பழத்தை அந்த நெய்யிலையே நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு வாழைப்பழத்தை நெய்யில் நல்லா வதக்கி எடுத்த பிறகு இனிப்புக்காக நம்ம கரைச்சி எடுத்து வச்சுருக்கிற வெள்ளைப்பாகையும் இதில் சேர்த்துடலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிடணும். இது லைட்டாக கொதி வர ஆரம்பித்ததும் நம்ம இதில் ஏலக்காவை இடித்து சேர்த்துக்கணும். ஒரு 4 ஏலக்காவை நல்லா இதே போல் இடிக்கல்ல வச்சு நல்லா இடித்து சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற தேங்காய் பாலை இதில் சேர்த்துக்கணும். தேங்காய் பாலையும் சேர்த்தாச்சு. தேங்காய் பால் சேர்த்த பிறகு பாயாசம் கொதிச்சிடக்கூடாது. கொதி வந்துச்சுன்னா திருன்னு இருக்கும். அதனால் தேங்காய் பாலை சேர்த்துட்டு லைட்டாக சூடானதும் நம்ம ஆஃப் பண்ணிட வேண்டியதான். நம்ம வறுத்து எடுத்து வச்சுருக்கிற கிஸ்மிஸையும் முந்திரி பருப்பையுமே இதில் சேர்த்தாச்சு. கொதி வர்றதுக்கு முன்னாடி ஆஃப் பண்ணிட்டோம். அவ்வளோதான். ரொம்பவே சூப்பரான டேஸ்டான ஏத்த வாழைப்பழத்தில் பாயாசம் ரெடி ஆகிட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே கூட வர பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நல்லதே சாப்பிடுங்க, நலமாயிருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.